வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். குரு வக்ர பலன் உங்களுக்கு நல்லா தெரியும். வருஷம் வருஷம் இந்த வக்ர பலனை வந்து தனியாக ஒரு போர்ஷனாக பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா குரு பெயர்ச்சி நடந்தாலும் அது வந்து வக்ரம் அடையக்கூடிய காலம்னு ஒரு சில காலம் இருக்குது. ஏற்கனவே சனி வக்ர பலன் கொடுத்த மாதிரி இப்போ குரு வக்ர பலன். இது வந்து இந்த பீரியட் எப்போ அப்படின்னா அக்டோபர் 9, 2024 இதுதான் ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் 2025 February 4 வந்து இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகிடுவார். அப்போது குரு வக்ர காலம் அப்படிங்கிறது 3 மாதங்கள் ப்ளஸ் ஒரு 26 டேஸ் அப்ராக்சிமேட்டாக, அதாவது நியர்பை ஒரு 4 மாதங்கள் அரௌண்ட் இருக்கும். இந்த குரு வக்ர காலம் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம், எந்த ராசிக்கு சாதகம் எந்த ராசிக்கு பாதகம், இது ராசி லக்னம் தசா புக்தி எல்லாம் உட்பட தான் நீங்கள் கலந்து பார்க்கணும். பட் இதான் அந்த வக்ர கதியில் என்னென்ன மாதிரியான பலன்கள், அது எப்படி எந்த ராசி என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிறத டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம். கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். சீக்கிரமாக பண்ணுங்கள், 1 மில்லியன் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம வந்து டீட்டெயிலாக குரு வக்ர பலனை பார்ப்போம். விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு குரு ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். ஏன்னா உங்களுக்கு லார்ட் ஆஃப் 2 and 5, 2 மற்றும் 5க்கு அதிபதி தான் குரு. 2 தான் உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய தேவை, உங்களுடைய ஆசை. 5 அப்படிங்கிறது உங்களுடைய குழந்தை பாக்கியம், உங்களுடைய அறிவாற்றல், உங்களுடைய கல்வி தகுதி, உங்களுடைய திறமை, ப்ளஸ் உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம், இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறது தான் அந்த குரு. அவர் ஆல்ரெடி இந்த டிரான்சிட் வந்து ரொம்ப நல்ல டிரான்சிட் தான் பண்ணியிருக்காரு 2024 பிகினிங்கில், அதாவது மிட் ஆஃப் 2024. அப்போ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையில் தான் அந்த ராசி இருக்குது. நேரடி பார்வைன்னு சொல்லுவோம், நேர்கோட்டு பார்வை, நேரடி பார்வை. இப்போ விருச்சிகத்துக்கு எப்போவுமே அந்த ராசி மண்டலத்தை வந்து குரு பார்த்தாருன்னா, ஏன்னா விருச்சிகமில் சந்திரன் நீச்சம் அடையும். சந்திரனுக்கும் குருவுக்கும் தான் நிறைய தொடர்பில் வந்து யோகங்கள்லாம் கருதப்படும். அப்போது இந்த சந்திரன் வந்து நீச்சம் அடைந்து விருச்சிகத்தில் இருக்கும்போது அதை குரு பார்க்க, அது பொதுவாக அதிர்ஷ்டமாக நல்லா இருந்தது, ஓரளவுக்கு பரவாயில்ல, விருச்சிகம் நல்லா இருந்தது. அர்த்தாஷ்டம சனியே இருந்தாலும் குரு பார்வை ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. இப்போ வக்ரமடையுதே, இது ஏதாவது கொடுத்ததெல்லாம் திருப்பி எடுத்துருமா, இல்லை வேறு ஏதாவது ஒரு பயமுறுத்துகிற மாதிரி இருக்கா, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சில பேருக்கு தோணுது. சில மெசேஜ்லாம் வந்தது. ஸோ நாங்கள் பார்த்த வரைக்கும் இந்த குரு வக்ர காலம் என்ன செய்யும், பொருளாதார கிரகம் போய் வக்ரம் அடையுது, பஞ்சமாதிபதி போய் வக்ரம் அடைகிறார். என்ன நீங்கள் யோசிக்கணும்னா, இப்போ இது வரைக்கும் கொஞ்சம் லாபம், ஆதாயம், வரவு, சுபமான வரவு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடச்சது இல்லையா. இப்போ கொஞ்சம் செலவு அப்படியே லைட்டாக அதிகரிக்கும். ஒரு வக்ரம் ஆகிட்டார் இல்லையா. அப்போ என்னெல்லாம் நீங்கள் சேமிப்பில் வச்சுருக்கீங்க, என்னெல்லாம் தேவைன்னு வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் செலவாக கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். அதை நல்ல செலவாக செய்து கொள்வது உங்களுடைய கடமை. ஸோ உங்களுக்கு வந்து வரக்கூடிய செலவுகளை நல்ல செலவாக நீங்கள் கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது குடும்பத்திற்காக, ஃபேமிலி. ஏன்னா அது லார்ட் ஆஃப் 2, 2 கூடியவன் 5 நாள் மறுபடியும் அந்த குழந்தைகள் குடும்பம்னு வந்துடும். ஸோ மனைவிக்காக, அப்பாக்காக, அம்மாக்காக, உங்களுடைய மகன், மகள், உங்களுடைய சகோதரர்கள், சகோதரிகள், உங்களோட உறவுகள், இவர்களை கருதி நீங்கள் வந்து ஒரு செலவை செய்ய போகிறீங்க. நீங்கள் விருச்சிக ராசியை சேர்ந்துருக்கீங்க. இந்த வக்ர காலத்தை அந்த மாதிரி சுபத்தன்மை கொண்ட செலவுகளை பயன்படுத்தி கொள்ள சரியான காலம். இப்போ என்னென்னலாம் பண்ணலாம். திருமண முயற்சியில் உள்ளவங்களுக்கு இந்த வக்ர காலம் என்ன பண்ணுன்னா, அதுக்குள்ள செலவில் அதிகப்படுத்தும். பட் ஆனால் அதில் வந்து ஏதாவது கவனமாக இருக்கணுமா அப்படின்னு சில பேர் கேட்டாங்க. வக்ர காலத்தை வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணுமா, அது ஏதாவது பிரச்சனை பண்ணுமா. என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னா, தேவையற்ற விஷயத்தில் அவசரப்பட்டு ஏதாவது நீங்கள் செலவில் அதிகரித்தால் அது திடீர்னு 2 மடங்காக மாற ஆரம்பிச்சிடும். அப்போது எங்கே நீங்கள் உஷாராக இருக்கணும்னா, திட்டமிடுதலில் சரியாக இருக்கணும். குரு வந்து உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துலேருந்து அவருடைய பார்வையை, நேர்கோட்டு பார்வையை ரொம்ப அருமையாக பதிக்கும் பொழுது அது சரியான பலனை கொடுத்தது. இப்போ அதே குரு வக்ரம் அடையும் பொழுது அந்த பலனில் வந்து நீங்கள் வந்து தேவையற்ற விஷயங்களை ஈடுபட்டால் அது அதிகமாக ஆக்குன்றது அதோடைய விதி. ஸோ அதன் அடிப்படையில் அதை வந்து நீங்கள் திட்டமிட்டு செயல்படுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்கும். ஏன்னா குரு எப்போல்லாம் வக்ரம் அடைகிறாரோ, நீங்கள் வந்து ரொம்ப நாளாக முயற்சி பண்ண, நான் வந்து இந்த யூனிவர்சிட்டியில் போய் பண்ணணும், ஃபாரின் போய் பண்ணணும், எனக்கு வந்து எஜுகேஷன் லோன் வேணும், பேரண்ட்ஸோடைய சப்போர்ட் கிடைக்கணும், அந்த சப்போர்ட்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கு ஒரு சரியான டைமாக இது அமைஞ்சிடும். ஆனால் வீட்டில் ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்படும். ஒருத்தர் வந்து அதை ஆதரிக்கிற மாதிரி இருக்கும், ஒருத்தர் வந்து எதிர்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபேவர் அண்ட் அன்ஃபேவரபுளாக நிறைய பேர் சப்போர்ட் வந்து உங்களுக்கு ப்ளஸ் மைனஸில் வரும். அதுதான் இப்போ குரு வக்ர காலம். அதே மாதிரி தான் திருமண முயற்சிக்கும் இருக்கும். நீங்கள் சப்போஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அதை வந்து மேரேஜாக கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லி ஃபேமிலியில் போய் நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு எதிர்ப்பு அலைகளும் ஒரு பக்கம் இருக்கும், ஆதரவு அலைகளும் ஒரு பக்கம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கன்க்ளூஷன் கொண்டு வரணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இது. அப்போது விருச்சிகத்துக்கு பொதுவாக குரு வக்ர காலம் வந்து யோகமானு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது வந்து பெருசாக கிடையாது. யோகம் அல்லாத காலமாக இருந்தாலும் அது முழுமையாக கெடுக்கிறதும் இல்லை. ஸோ எந்தெந்த விஷயத்தை நீங்கள் எப்படி முடிவெடுக்க போகிறீங்கிறத பொறுத்து தான் அது பலனை தரப்போகுது. அப்புறம் அந்த வேலை விஷயத்தில், தொழிலில், உங்களோட ஜாப் கரியரில் ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமான்றதை நம்ம அடுத்தது யோசிக்கிறோம். குரு வந்து வக்ரம் அடைகிற இந்த காலத்தில் வந்து உங்களுடைய தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல அவருடைய தொடர்பு ஏதோ நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ இல்லை. ஸோ அவர் அது எந்த வகையிலுமே வந்து உங்களுடைய ஜாப் அண்ட் பிஸ்னஸ் அண்ட் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டியில்
அவர் கெடுக்கவும் இல்லை, பெருசாக கொடுக்கவும் இல்லை. பட் அவரோட பார்வை என்ன பண்ணும், அந்த ராசியை மோட்டிவேட் பண்ணும் பாசிட்டிவாக. அப்போ வக்ர காலம் வரும்பொழுது கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு சின்ன சின்ன தயக்கம் பயம்லாம் அப்படி வரும். நம்ம பண்ணுறது சரியா தப்பா அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். பட் ஆனால் கடைசியாக அந்த கன்க்ளூஷன் நீங்கள் வந்துடுவீங்க. இந்த சமயத்தில் எது பெஸ்ட் அட்வைஸ் அப்படின்னா, குருவுடைய இந்த வக்ர கால பார்வையில் எந்த முடிவு தன்னிச்சையாக எடுத்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கலாம். எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு அட்வைஸை கேட்டு செய்தால் நல்லது அப்படிங்கிறது மட்டும் தான் ஒப்பீனியன். ஸோ அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வக்ர பலனை நீங்கள் பார்த்தது வந்து பொதுவாக ஒரு ராசிக்கும் வந்து சொல்லப்பட்டது. சரி, இதில் நிறைய பேருக்கு நிறைய கிளாரிட்டி தேவைப்படும், அதையும் கொடுத்துட்றேன். முதல்ல நீங்கள் செக் பண்ண வேண்டியது, சில பேர் சுய ஜாதகம்லேயே பார்த்தீங்கன்னா குரு வந்து வக்ரம் அடைஞ்சிருக்கும். வான் போட்டிருக்கோம், இங்கிலீஷில் வந்து ரெட்ரோன்னு போட்டிருக்கோம். ஸோ அது மாதிரி இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி காலங்கள்லாம் கொஞ்சம் ஃபேவராக இருக்கும். ரெண்டாவது, உங்கள் ராசி வந்து மேஷம் இல்லை கடகம் இல்லை சிம்மம் இல்லை துலாம் கும்பம் மகரம் எதுவாக இருந்தாலுமே உங்களுடைய லக்னமும் அதை சார்ந்த, அதாவது அதே அணியை சார்ந்ததாக இருக்கான்னு பாருங்கள். வேறு வேறு லக்னம் வேறு வேறு ராசியாக இருந்ததுன்னா அதுக்கான வீடியோவையும் நீங்கள் அடிஷனலாக பார்த்துருங்க. ஏன்னா நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லிட்டேன், மெயினான இந்த டிரான்சிட்ஸ் எல்லாமே, அதாவது இந்த வக்ர காலங்கள் எல்லாமே வந்து இந்த ராசி என்பது உங்கள் மனநிலை, லக்னம் என்பது உங்களுடைய விதி. ஸோ அதன்படி தான் வேலை செய்யும். அடுத்தது தசா புக்தியில் குரு தசையோ இல்லை குரு புக்தி நடக்குதான்னு வெரிஃபை பண்ணுங்கள். அதில் ஒருவேளை தசையாக இருந்தால் அதிகமான இன்ஃப்ளூயன்ஸு, புக்தியாக இருந்தால் ஒரு பார்ஷியல் இன்ஃப்ளூயன்ஸை குரு பண்ணும். ஸோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இந்த பலனை ஏற்றுங்க. இதுக்கு நான் நிறைய விளக்கங்கள் கொடுத்துட்டேன், நிறைய வீடியோவும் ஷேர் பண்ணியிருக்கேன், தொடர்ந்து பாருங்கள். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து இதோட வந்து உங்கள் சுய ஜாதகம் ஒன்று இருக்கும், அதாவது உங்கள் பர்த் சார்ட்டுன்னு சொல்கிறோம். அந்த பர்த் சார்ட்டோட இதை வந்து நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்துங்க. அதுதான் நான் சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்க்க சொல்கிறேன். ஜனன ஜாதகம் எப்படி இருக்குது, அதில் எப்படி இந்த கிரகங்கள் உலா வருது, அது உங்கள் சந்திரனுடைய ராசி மண்டலத்தை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, உங்கள் லக்னம் உங்கள் லக்னத்துடைய கோள்களுடைய அமைப்பை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிறத தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா இப்போ குரு இருக்கிறது ரிஷப வீடு, அங்கேயே தான் வக்ரம் அடைகிறார். சுபர் வீட்டில் தான் வக்ரம் அடைகிறார். கெட்டது ஒன்றும் பெருசாக இல்லை பொதுவாக. அது உங்களுக்கு ஹாரோஸ்கோப் இருந்தால் அதை வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள். இல்லாதவங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எங்கே பிறந்திருந்தாலுமே ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து lifehoroscope.in www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில், அது மட்டும் தான் நம்மளுடைய வெப்சைட். வேறு எந்த வெப்சைட் நம்மளுக்கு கிடையாது, வேறு எந்த லிங்க் போனாலும் அது நம்மளுக்கு கிடையாது. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஹாரோஸ்கோப் அப்ளை பண்ண முடியும். அதர் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நிறைய பேர் இந்த வாஸ்து, நியூமராலஜி அண்ட் ஜென்ரல் டவுட்ஸு, கரியர் மட்டும் வேணும் அது வேணும், நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. எல்லாத்துக்குமே சைட்டை வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. சர்வீஸை சரியாக பயன்படுத்துங்க. என் தொடர்ந்து பாருங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணும் போதும் ஒரு கிளாரிட்டி வந்து இந்த வீடியோ பற்றி கொடுத்து தான் இருக்கேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு மேபி அது சில இதெல்லாம் புரியாமல் இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது கமெண்ட்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணாங்கன்னா நீங்களும் அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஜென்யூன் கமெண்ட்ஸை யூடியூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு வந்து நீட் இருக்குன்றதை நான் புரிஞ்சுட்டு தான் வீடியோஸ் பண்ண முடியும். இப்போ வந்து இது மந்த் ஆஃப் ஆகஸ்ட் வந்தாச்சு 2024. இனிமேல் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்து பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா 2025 இன்னொரு 5 மாதத்தில் நெருங்குவோம். நிறைய பேர் கேட்பீங்க, இன்னும் 2025 வரல, அதுக்குள்ளே எதுக்கு இந்த வீடியோஸ்லாம் போடுறீங்க? ஒன்றே ஒன்று புரிஞ்சுங்க, ஒரு விஷயத்தை முன்னாடி சொல்கிறது தான் வந்து ஆஸ்ட்ராலஜி. ஒரு விஷயம் நடக்க போகுது, இந்த மாதிரிலாம் நடக்க இருக்குது, இந்த மாதிரிலாம் ஒரு யூகம். ஸோ அதை வந்து முன்னாடியே நம்ம தெரிஞ்சிட்டா தான் நமக்கு லைஃப்பில் என்ன பிளான் பண்ண முடியும். அதனால தான் எல்லாமே அட்வான்ஸாக கொடுக்குறோம். நிறைய பேர் இந்த மாத பலன் கூட ஏன் 15 days ஏர்லியாக வரீங்கன்னா, 15 days முன்னாடி கொடுத்தா தான் நெக்ஸ்ட் மந்த் பிளான் ஷெடியூல் கொடுக்க முடியும். அதனால தான் நான் பண்ணுறோம். அப்புறம் இந்த லக்கி டேட்ஸு, சந்திராஷ்டம டேட்ஸ்லாம் ஏன் கொடுக்கல நிறைய பேர் கேட்டிங்க. நான் அது வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலில் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். காரணம்னா இதில் வந்து அதுக்குண்டான சப்போர்ட் பெருசாக இல்லை ஒன்று. ரெண்டாவது, அது நிறைய பேர் வியூஸ் இல்லை. இது ஒரு பெரிய ப்ரிப்பரேஷன். ஆனால் வேலை வந்து பயங்கரமான வேலை, பெரிய ப்ரிப்பரேஷன். பட் அது கண்டிப்பாக கொடுக்குறோம். அது லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலில் கொண்டு வந்துட்டோம். ஸோ இதெல்லாம் ஒரு காம்போ பண்ணிகிட்டு இருக்கோம். வேறு என்ன உங்களுக்கு வந்து மெயினாக நிறைய மெயில்ஸ் அண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ என்னென்ன வீடியோ ப்ரிப்பேர் பண்ண முடியும் அது பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ வக்ரபலன் தொழில் நடந்து கேட்டதுனால தான், ஏன்னா அது ரொம்ப நியர்பையாக இருக்குது. ஸோ அக்டோபரில் வரதுனால இப்போ நம்ம ஆகஸ்ட்டில் இருக்கோம். எப்போவுமே அட்வான்ஸாக அதெல்லாம் 3 months or 2 months முன்னாடி கொடுத்துறது தான். ஸோ அதனால் அந்த பிளான் இப்போ பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து பாருங்கள், உங்கள் நண்பரோட ஒருவரோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். பஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.